விவசாயிகளின் நலன்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தவும் கமநல சேவைகள் நிலையம் முன்னின்று செயற்படுகின்றது. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் மேற்கொள்ளப்படும் விவசாய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டிய கமநல சேவை நிலையத்தின் கட்டடம் கடந்த 3 வருடங்களாக சேதமடைந்து காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானம் செலுத்துகின்றது. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகரிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் சவளக்கடை பகுதியிலேயே இந்த கமநல சேவை நிலையம் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தின் கீழ் சுமார் 12,000 ஏக்கர் நெல்வயல் காணி மற்றும் சுமார் 3,000 ஏக்கர் மேட்டு நில காணிகளில் விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறு விசாலமான வயற்காணிகளையும் மேட்டு நில காணிகளையும் கொண்டுள்ள இந்த நிலையத்தின் இன்றைய நிலை கவலை அளிப்பதாக காணப்படுகிறது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட இந்த நிலையத்தின் கூரை கடந்த 2010 ஆண்டில் உடைந்து விழுந்தது. உடைந்து 3 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை புனரமைக்கப்படாது இந்த நிலையம் கரையான் புற்றுக்கள் எழும்பியும் நிலையத்தை சூழ உள்ள பகுதிகள் பற்றைகள் மண்டியும் பாழடைந்து காணப்படுகிறது. எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து பூமி விவசாய பூமி கூடுதலா இருக்கிறதால இஞ்சாதான் விவசாயம் செய்யறாங்க. ஆனா இந்த விவசாய கந்தூரை வந்து பாத்தீங்கன்னா இடம் வசதி இல்ல, உடைஞ்ச ஒரு கட்டிடத்தில் சின்ன ரூம்ல இருக்காங்க. இவ்வாறான ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலேயே அதிகாரிகள் இந்த கட்டிடத்தின் ஒரு அறையை ஒதுக்கி இந்த நிலையத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நாங்கள் ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம். இதை பல அதிகாரிகள்ட்ட எடுத்து சொல்லியும் பல அரசியல்வாதிட்ட சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையத்தை புனரமைத்து தரும்படி சம்பந்தப்பட்டவர்களிடம் பலமுறை கோரிய போதும் இதுவரையில் அவர்கள் பாராமுகமாயிருப்பது கவலை அளிக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அவர்களின் குடும்பங்கள் மாத்திரமல்ல நாடும் பாதிக்கப்படுகின்றது. விவசாயிகளும் இங்குள்ள ஊர் மக்களும் இந்த பிரதேசத்திலே கடமை புரிகின்ற அதிகாரிகளும் கவலை அடைகின்றனர். விரைவில் தமது கமநல சேவை நிலையம் புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவோடு இயங்கும் என்றும் அதனால் தமது வாழ்வும் நாட்டின் வளமும் சிறக்கும் என்றும் காத்திருக்கின்றார்கள் விவசாயிகள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கொம்பனி தெருவில் அமைந்துள்ள 7.5 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்படவுள்ள தொடர்மாடி வீடமைப்பு திட்டத்தால் அந்த பகுதியில் வாழ்கின்ற 600 குடும்பங்கள் தமது வீடுகளை இழப்பதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க மனுதாரர்கள் சார்பில் ஆஜரானார். அந்த பகுதியில் வாழ்கின்ற தமக்கு நிவாரண உதவிகளை வழங்குமாறு மனுதாரர்கள் தமது மனுவின் ஊடாக கோரியுள்ளனர். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் இந்த மனு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்திற்கு இன்று சமூகம் அளிக்காத காரணத்தால் இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு சொந்தமான காணிகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் திட்டம் ஒன்று கொழும்பு பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. கொம்பனி வீதி பகுதியில் உள்ள மக்கள் வறுமையானவர்கள், அப்பாவிகள். அந்த பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பகுதி போலீஸ் நிலையத்தில் கேட்டால் அதனை அறிந்து கொள்ள முடியும். அந்த பகுதி மக்கள் மிகவும் அமைதியான முறையில் வாழ்கின்றவர்கள். எனினும் அங்கிருந்து வெளியேறுமாறு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் நீதிமன்றத்திற்கு முன்வைத்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் வாழ்வதற்காக 2 அல்லது 3 ஏக்கர் நிலப்பரப்பில் தொடர்மாடி வீடமைப்பு திட்டம் ஒன்று நிர்மாணித்துக் கொடுப்பதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பலவந்தமாக அவர்கள் இந்த இடத்தில் குடியேறவில்லை. இந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளே இவை. இந்த மக்கள் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால், வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமென்றால் அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற ஏதேனும் ஒரு நியாயம் நீதிமன்றத்தால் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். புத்தளம் நவகத்தேகம நவோதய பாடசாலையின் ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த சரத்குமார இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று ஆனமடு சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவருக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு புத்தளம் நீதவானும் மாவட்ட நீதிபதியுமான ரங்க திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை தினமும் முற்பகல் 9:30 நவகத்தேகம போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று நவகத்தேகம போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். சாட்சியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜராகுமாறும் சந்தேக நபருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
பல்கலைக்கழக அழகியற்கலை மாணவர் ஒருவர் மரமீதேறி இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அழகியற்கலை பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடக சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஊடக சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்ற சம்பவங்களை இந்த சந்தர்ப்பத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கலைஞர் என்ற ரீதியில் இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக செயற்படுகின்ற விதமாகவே நான் இதனை கருதுகின்றேன். நாடகம் ஒன்றை நிறைவு செய்து மக்களுக்கு இதனூடாக முழுமையாக கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ජනතාවට මතු කරගන්න දීලා මම මේ කලාකෘතියක් විදියට එළියට දාලා තියෙනවා. வெளிப்பண்ண பிரதேச அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். வாகனத்தில் பயணித்தவர்களில் 2 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்னதுவையிலிருந்து கொட்டாவை நோக்கி பயணித்த கார் ஒன்று அதிவேக வீதியின் இடது பக்கத்தில் இருந்த இரும்பு கம்பியின் மீது மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் மாத்தரை நாவுகோள பிரதேசத்தைச் சேர்ந்த நதிஷா சமரசிங்க என்ற 31 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் துலுக் சந்தன சமரசிங்க குணசேகர என்ற 36 வயதான ஒருவரும் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வாகனத்தை செலுத்திய சாரதி நாகோட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்த நதிஷாவின் கணவர் மற்றும் தந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு அவர்கள் நாகோட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த ஏனையவர்களின் நிலைமை குறித்து கவலையடைய தேவையில்லை என வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மத்துகம யூ ரிப்போர்ட்டர் ஜனக சம்பத் பதிவு செய்த வைத்தியசாலை காட்சிகளாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட கட்சி மறுசீரமைப்புகளால் எந்தவொரு தேர்தலிலும் வெற்றி பெற முடியவில்லை என்று அந்த கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். தலைமைத்துவம் மாற்றப்பட வேண்டும் என கட்சிக்குள் எதிர்ப்புகள் கிளம்பும் போது அதனை எதிர்கொள்வதற்காக மாத்திரமே தற்போதைய தலைவர் மறுசீரமைப்புகளை ஆரம்ப முதலே செய்து வந்துள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கடந்த 19 வருடங்களாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் கட்சிக்கு மறுசீரமைப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். பண்டித ரத்னவுடன் இணைந்து கட்சியை மறுசீரமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை நாம் ஆரம்பித்தோம். சகல ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கமைய செயற்பட உள்ளோம். தற்போது நாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு சவாலை எதிர்கொள்ளப் போகின்றோம். தற்போது எமது அமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன. ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று எமது இலக்குகளை மேம்படுத்தவும் அடைவதற்கும் நாம் செயற்பட போகின்றோம். மறுசீரமைப்பு தொடர்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான யோசனைகள் உள்ளன. இந்த 100 நாட்களுக்குள் அந்த யோசனைகள் ஒரு துணைப்பொருளுக்குள் வர உள்ளது. அந்த யோசனைகள் தொடர்பாக நாம் ஒரு துணைப்பொருளுக்கு வந்து அவற்றை நாம் செயற்படுத்தி மீண்டும் பெரும்பான்மையை பெற பிரதான கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு வருவோம் என இன்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு 4 காரணிகளே உள்ளன. உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள, மக்களை தெளிவுபடுத்த, கட்சியை மறுசீரமைக்க, ஆர்ப்பாட்டம் நடத்த. ஏனெனில் இந்த வருடத்திலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நீக்குங்கள். தேர்தல் நடத்தப்பட அந்த இடத்தில் பிரதான முன்னணி ஐக்கிய தேசிய கட்சியாகும். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மறுசீரமைப்புகளை கட்சிக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட சகல தேர்தல்களிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தோல்வியே கிடைத்தது. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவாக அளிக்கப்படும் வாக்குகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரபல்யத்தை கேள்விக்குட்படுத்தி விருப்பு வாக்குகளும் வீழ்ச்சி கண்டது. வாக்கு வீதத்தை அதிகரித்துக் கொள்ளவோ தேர்தல் வெற்றியை பெறுவதற்கோ வழி சமைக்காத கட்சி மறுசீரமைப்புகளின் ஊடாக தலைவர் கட்சியை வெற்றி பெறச் செய்யவோ அல்லது கட்சி ஆதரவாளர்களை வெற்றி பெறச் செய்யவோ முயற்சிக்காது தமது பதவியை பாதுகாத்து மாத்திரமே வந்துள்ளார் எனவும் இந்த தேர்தல் பெறுபவர்களை கணிப்பிட்டு பார்க்கும்போது அதுவே தெரிகின்றதென்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.
ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி பாதைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. அதற்கான பிரதான காரணமாக கட்சியின் ஏற்பாடுகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாது. தலைமையை பாதுகாத்துக் கொள்ள தேவையானவாறு இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவே நான் காண்கிறேன். இந்த கட்சியை வெற்றி பெற வைக்கும் வேலை திட்டங்கள், கட்சியை சேர்ந்தவர்களை பாதுகாக்கும் வேலை திட்டம் என்பன முன்னெடுக்கப்படாது. தலைவர் தமது தலைமை பதவியை பாதுகாத்துக் கொள்ள மாத்திரமே செயற்படுகிறார் என்பது இந்த நடவடிக்கைகளை அவதானிக்கும் போது தெளிவாகின்றது. வெளிவேறிய பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது உயிரிழந்த KAD அகில தினேஷ் மற்றும் ரவிஷான் பெரேரா ஆகிய மாணவர்களின் மரணம் தொடர்பிலான நீதவான் விசாரணை இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. கம்பஹா பிரதம நீதவான் டிகிரி ஜெயதிலக முன்னிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பமாகின. வெளிவேறிய அமைதியின்மையின் போது துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி உயிரிழந்த 17 வயதான KAD அகில தினேஷ் என்ற மாணவனின் தாய் மற்றும் பாட்டி ஆகியோரும் 19 வயதான ரவிஷான் பெரேராவின் தந்தையும் இன்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தனர். நீதிமன்றத்தில் இன்று ஐவர் சாட்சி வழங்கியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். சம்பவத்தில் உயிரிழந்த அகில தினேஷ் என்ற மாணவனின் தாய் உயிரிழப்பின் பின்னர் சடலத்தை அடையாளம் காட்டிய நபர், அமைதியின்மையின் போது உயிரிழந்த ரவிஷான் பெரேராவின் தந்தை, சடலத்தை அடையாளம் காட்டிய நபர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சாட்சியம் அளித்ததாக புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதுவழி வெளிவேறிய அமைதியின்மையினால் உயிரிழந்த கம்பளை உடகேந்தென்ன பகுதியைச் சேர்ந்த நிலாந்த புஷ்பகுமாரவின் இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றன. வீட்டில் இடம்பெற்ற சமய அனுஷ்டானங்களின் பின்னர் கம்பஹா குருந்துவத்த குலுவன பகுதியில் உள்ள குடும்ப மயானத்தில் அன்னாரது புத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் பிரதேசத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. வெளிவேறிய பிரதேசத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றிய ஒரு பிள்ளையின் தந்தையான 29 வயதுடைய நிலாந்த புஷ்பகுமார அந்த பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் தங்கியிருந்தார். இதேவேளை வெளிவேறிய சம்பவத்தில் 3 உயிரிழந்தமையை கண்டிக்கும் வகையிலான துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை ஒன்று சோசலிச இளைஞர் சங்கம் என்று ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த துண்டு பிரசுர விநியோகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உணவு பாதுகாப்பு பிரேரணை எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பல அமளிக்கு மத்தியில் மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவுத்துறை அமைச்சர் KV தோமஸ் பிரேரணையை சமர்ப்பித்து மக்களவையில் உரை நிகழ்த்தினார். நாட்டில் 80 கோடி மக்களுக்கு மாதந்தோறும் குறைந்த விலையில் 5 கிலோகிராம் கோதுமை அல்லது அரிசி கிடைப்பதனை இந்த பிரேரணை உறுதி செய்கின்றது என்றும் KV தோமஸ் குறிப்பிட்டார். மாநில அரசாங்கங்களின் உரிமைகளை எந்த வகையிலும் உணவு பாதுகாப்பு பேரணி பாதிக்காது என்று கூறிய அவர், பேரணி தொடர்பான உறுப்பினர்களின் சந்தேகங்கள் விவாதத்தின் போது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். எனினும் உணவு பாதுகாப்பு பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எல்லைப் பகுதியில் வீரர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பாதுகாப்பு அமைச்சர் அந்தோனியின் விளக்கத்தை ஏற்க மறுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சியின் அமளி துமளியினால் மக்களவை நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. நாற்பத்தி சர் ஜோன் டாபர்ட் கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் ஆடவர் பிரிவு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை நீர்கொழும்பு மாரிஸ்டெலா கல்லூரி அணி சுவீகரித்தது. மகளிர் பிரிவில் நீர்கொழும்பு ஆவே மரியால் கன்னியர் மடம் சாம்பியனானது. தேகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற 44வது சர் ஜான் டாபர்ட் கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் இன்று நிறைவுக்கு வந்தது. போட்டிகளில் 8 வகையான வயது பிரிவுகளின் கீழ் 5200 வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர். போட்டிகளில் இம்முறை 12 சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. 15 வயதுக்குட்பட்டோருக்கான 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்ற கம்பஹா ரத்னாவளி மகளிர் வித்தியாலயத்தின் PHS ராஜபக்ச போட்டிகளில் அதிசிறந்த வீராங்கனையாக தெரிவானார். 15 வயதுக்குட்பட்டோருக்கான உயரம் பாய்தல் போட்டியில் வெற்றியீட்டிய வத்தலை லைசியம் சர்வதேச பாடசாலையின் வருண அத்தநாயக்க போட்டிகளில் அதிசிறந்த வீரர் விருதை சுவீகரித்தார். நீர்கொழும்பு மாரிஸ்டெலா கல்லூரி அணி 74 புள்ளிகளுடன் ஆடவர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்திக் கொண்டது. வத்தலை லைசியம் சர்வதேச பாடசாலை 2ஆம் இடத்தையும், கொச்சிக்கடை லயோலா கல்லூரி 3ஆம் இடத்தையும் பெற்றன. 98 புள்ளிகளை பெற்ற நீர்கொழும்பு ஆவே மரியா கன்னியர் மடம் மகளிர் பிரிவு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டது. குருநாகல் மலியதேவ மகளிர் கல்லூரி 2ஆம் இடத்தையும், நீர்கொழும்பு நியூஸ்டட் கல்லூரி 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.